வழி தொடர்ந்தாள் அவள் தடத்தாள் தொடப்பகை தூள் கடந்தாள் மலை குவித்தாள் கடல் வரைந்தாள் நிலம் படர்ந்தாள் இதழ் விரித்தாள் புவி வசந்தம் நகை சொரிந்தாள் பல மலர்கள் புன்னகைத்தாள் குவி மீன்கள் மெல்ல சிரித்தாள் ஒளி மின்னல் அப்படின்னு சொல்ல தோன்றுது. அனுபவம் சொல்ல போனா இதுல ரொம்ப விசேஷமான வார்த்தையா நான் நினைக்கிறது என்னன்னா, என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய். இதுக்கு முன்னாடி எல்லாம் நீராடையலோர் எம்பாவாய் இப்படித்தான் வந்திருக்கு. இது வரைக்கும் பாடையலோர் எம்பாவாய் இப்படித்தான் வந்திருக்கு. ஆனால் இந்த பாடல்ல மட்டும் மழையேலோர் எம்பாவாய் அப்படிங்கிறது ஒரு விசேஷமான வார்த்தையா. அதாவது என்ன பொழியாய் மழை அப்படி முடியுது. ஏலோர் எம்பாவாய் அடுத்தது ஏல் ஓர் எம்பாவாய் தனி. இதுல இன்னொரு ஒரு யாப்பிலக்கண குறிப்பு பார்த்தோம்னா, அந்த ஏலோர் எம்பாவாயை நீக்கிட்டு பார்த்தோம்னா ஒவ்வொரு பாடலும் கலிவெண்பாவாக இருக்குது. முன்னிக் கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி பொலிந்தியம் பிராட்டி திருவடி மேல் பொன்னஞ்சிலம்பிற் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி நந்தம்மை ஆளுடையாள் தண்ணீர் பிரிவிலா எங்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய். தெய்வ தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். மார்கழி 16 செல்வங்கள் போல இன்னைக்கு 16வது நாள் மார்கழி மாதத்தினுடைய சிறப்பான இந்த நல்ல நாளில அம்பிகையை வர்ணிக்கக்கூடிய பாடலாக இன்னைக்கு பாடல் வருகிறது. மழையும் மகாசக்தியும். அடடா, இதை நோட் பண்ணுங்க எல்லாரும். தலைப்பும் சேர்த்து தருகிறார். அம்பிகையை முன்னிறுத்தக்கூடிய பாடல்கள் கொஞ்சம் குறைவு திருவெம்பாவையை பொறுத்தவரையில. ஆனால் இந்த பாடல்ல அம்பிகையை தான் அவர் முன்னிறுத்தி பாடுகின்றார். சரியாக சொல்ல போனா அந்த வானவெளியை இறைவனாகவும் அதில் மின்னக்கூடிய அந்த மின்னல் அப்படி பளிச்சுன்னு வந்துட்டு போற அந்த மின்னலை பிராட்டியாகவும் அவர் சொல்லக்கூடிய அழகு இந்த பாட்டுல நிறைய இருக்கிறது. அதே போல மாணிக்கவாசகர் இந்த இடத்திலே நமக்கு அம்பிகையினுடைய கருணையை நமக்கு உருவகமாக சொல்லுகிறார். எதற்கு உருவமாகனா மழை பொழிவதற்கு உருவகமாக அம்பிகையினுடைய கருணையை சொல்லுகிறார். திருப்பாவையில ஆண்டாள் நாச்சியார் பெருமானுடைய அந்த வில்லிலிருந்து வந்த அம்புகளை வழியாக மழைக்கு உவமையாக சொல்லுவாள். இங்கே அம்பிகையினுடைய கருணையை நமக்கு மழையாக நமக்கு ஒப்பீடாக சொல்லுகிறார். இன்னும் சொல்ல போனால் இந்த கடல் சுருங்கி கருத்து போயிருக்கிறது இல்லையா, அப்படியே கடலை சுருக்கக்கூடிய அளவிற்கான ஒரு அந்த இடத்தையும் அது அம்பிகையினுடைய நிறத்தையும் சொல்லுகிறது. மின்னல் அவளுடைய இடையையும் சொல்லக்கூடிய அழகாகவும் அதை பார்க்க முடிகிறது. இடி முழக்கம், அதுவும் கடல் மேல இடி முழக்கம்னா அது அப்படியே வெட்ட வெளியா இருக்கும்ல, திடும் திடும் திடும்னு கேட்கும். அது எப்படி கேட்கறதுதான் அம்பாளுடைய அந்த சிலம்பு ஒலி அது போல இருக்கிறது என்று சொல்லுகிறார். இயற்கையை இயற்கையாக பார்ப்பது என்பது ஒரு பாங்கு, இயற்கைக்குள்ளே இறைவனை தேடுவது என்பது ஒரு உயர்ந்த நிலை. அப்படி இயற்கையையும் அதை ஆட்டுவிக்கக்கூடிய இறை தத்துவத்தையும் ரெண்டையும் ஒன்றாக சேர்த்து இதிலே நமக்கு படம் பிடித்து காட்டுவதாக தோன்றுகிறது. அருமை அருமை. இந்த பாட்டுல ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து, இது எந்த நூற்றாண்டோ அதெல்லாம் ஆராய்ச்சியாளர்களுக்கு விட்டுடுவோம். 7ஆம் நூற்றாண்டும்பாங்க, மூவருக்கும் முந்தி வந்தவர் மாணிக்கவாசகர்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்படி இல்லை, இப்ப தெளிவா தான் இருக்கு, இவர்களுக்கு பிறகு வந்தவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. விட்டுடுங்க, எப்ப வேணாலும் இருக்கட்டும். கடல் நீர் தான் மேலே சென்று மழையாக பொழிகிறது என்பது இதுல தெளிவாக அவர் சொல்லி இருக்கிறார். இதை ஐரோப்பிய அறிஞர்கள் நமக்கு சொல்ல பல நூற்றாண்டுகள் ஆயின என்பதையும் நம்ம இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆண்டாலும் அப்படியே பாடியிருக்கிறாள் என்பதையும் நீங்க இப்ப சொன்னீங்க. அது ஒரு அருமையான கருத்து. இல்ல ஒரு சொல் கற்றுக்கொள்வோம். இட்டிடை, சிற்றிடை. சிற்றிடை மட்டும்தான் நமக்கு தெரியும். இட்டிடை அப்படின்னு ஒரு சொல்ல நமக்கு அறிமுகம் செய்கிறார். மின்னல் அவளிடை, இடி சிலம்போசை. எப்பா, ஒத்தியுடைய சிலம்போசை இடினா எப்படி இருக்கும் கொஞ்சம் பாருங்க. ரவீந்திரநாத் தாகூர் ஒன்று சொல்லுவார், இடியை படைக்கலமாக்கினால் அதை வீச இறைவனின் கை தேவைப்படும்.
ம். அது மாதிரி இடி சிலம்போசை, இடிதான் சிலம்போசை என்றால் அந்த சிலம்பை அணிவதற்கு ஒரு பராசக்தி தேவைப்படுகிறார். அருமை. வேற யாரும் அதை அணிய முடியாது. பருத்தியூர் சந்தனமாரி கேள்விப்பட்டிருக்கீங்களே, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அங்க வந்து அந்த திருக்கோவில்ல திருடன் ஒருத்தன் இரவு நேரத்துல திருடிட்டு போகும்பொழுது வயல்வெளியில நடந்து போய்கொண்டே இருக்கிறான். அந்த மேல கலசத்தை திருடி கொண்டு அம்பாளுடைய நகைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய்கொண்டிருக்கிற பொழுது ஊர் காவலாளிகள் எல்லாரும் உறங்கிவிட்டார்கள். ஆனால் அம்பிகையினுடைய அந்த சிலம்பு ஓசை வானவெளியில் கேட்டது என்கின்ற அந்த நிரூபணமான அந்த என குற்றம் புரிந்தவனே திடும் திடும் திடும்னு அந்த சிலம்பொலி ஓசையை கேட்ட உடனே பதறி போய் எடுத்துட்டு போன திருடிட்டு போன பொருளை எல்லாம் திருப்பி கொண்டு வந்து கோயில்ல வச்சு ஊர் முன்னால விழுந்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டதாக இன்றைக்கும் அங்கே அந்த கதை இருக்கிறது. அது இந்த கலிகாலத்திலே நடத்தி இருக்கிறாளே பராசக்தி. இந்த பாடலுடைய பொருள் எப்படி சொல்லி ரசிப்போம். இந்த மேகத்திற்கு அவளுடைய திருமேனி போன்ற நிறம், எம்மை ஆள்கின்ற அவளுடைய சிற்றிடை போல மின்னல், அவளுடைய பொற்சிலம்பு போலே இடியோசை, அவளுடைய புருவம் போல வானவில், சிலை குலவுதல்ங்கிற, சிலைனா வில், சிலை ராமன் சொல்றோம், சிலை குலவுதல், வில்லன வளைதல், முன்னினா முற்பட்டு, முன்னினா முதலில், முன்னினா முந்தி, அந்த முன்னி கடலை சுருக்கி பொழுது நமக்கு இவ்வளவு பொருள். முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளேங்கிறார் இல்லையா. கடலுக்கே முன்னீர்னு தானே பேரு, அதனால தானே அவ்வளோ அழகு. எனக்கு இந்த எப்போ எழுதின என்னுடைய வரிகள் ஞாபகம் வரும். பராசக்தியினுடைய வர்ணனை இதுல பார்க்கும் பொழுது, நடந்தாள் வழி தொடர்ந்தாள் அவள் தடத்தாள் தொடப்பகை தூள், கடந்தாள் மலை குவித்தாள் கடல் வரைந்தாள் நிலம் படர்ந்தாள், இதழ் விரித்தாள் புவி வசந்தம், நகை சொரிந்தாள் பல மலர்கள், புன்னகைத்தாள் குவி மீன்கள், மெல்ல சிரித்தாள் ஒளி மின்னல் அப்படின்னு சொல்ல தோன்றுது. அனுபவம் சொல்ல போனா இதுல ரொம்ப விசேஷமான வார்த்தையா நான் நினைக்கிறது என்னன்னா, என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய். இதுக்கு முன்னாடி எல்லாம் நீராடையலோர் எம்பாவாய் இப்படித்தான் வந்திருக்கு, இது வரைக்கும் பாடையலோர் எம்பாவாய் இப்படித்தான் வந்திருக்கு. ஆனால் இந்த பாடல்ல மட்டும் மழையேலோர் எம்பாவாய் அப்படிங்கிறது ஒரு விசேஷமான வார்த்தையா. அதாவது என்ன பொழியாய் மழை அப்படி முடியுது, ஏலோர் எம்பாவாய் அடுத்தது ஏல் ஓர் எம்பாவாய் தனி. இதுல இன்னொரு ஒரு யாப்பிலக்கண குறிப்பு பார்த்தோம்னா, அந்த ஏலோர் எம்பாவாயை நீக்கிட்டு பார்த்தோம்னா ஒவ்வொரு பாடலும் கலிவெண்பாவாக இருக்குது. முழுக்க வெண்டலை பரவி வருகிறது. எல்லாமே முடியும் பொழுது என்ன பொழியாய் மழை, வெண்பா ஈற்றடி பார்க்கும்போது கலிவெண்பா மாதிரி இருக்கு. இந்த ஏலோர் எம்பாவாய் எடுத்துட்டு பார்த்தா இது கலிவெண்பாவாத்தான் எல்லா பாடல்களும் திருவெம்பாவையில அமைந்திருக்கிறது. இந்த மழையை சொல்ற போது இது வரைக்கும் இந்த உலகத்துல உயிர்களை வாழ வைக்கக்கூடிய அந்த அமிர்தம் மழை தானே. மழையை முன்னிறுத்தி பாடக்கூடிய பாடல்கள் நிறைய இருக்கு இல்லையா நம்ம இலக்கியங்கள்ல. மாமழை போற்றுதும் தானே முதல் காப்பியமே ஆரம்பிக்கிறது. அப்படி பாக்குற போது மழையை மாரின்னு சொல்றோம். மாரினா மழைதான். அந்த மாரியை நமக்கு காலம் அறிந்து தரக்கூடியவள். அதனாலதான் காலம் அறிவாள் மாறி கருணை புரிவாள் மாறி என்று சொல்லுவார்கள். அம்பிகை கண்டிப்பானவள் தானே. அதுல எப்படி இப்படி குளிர்மையும் சேர்கிறது, நீங்க சொன்னா ரொம்ப அழகா அந்த கண்டிப்பு, அந்த அன்னையுடைய கண்டிப்பு என்பது நம்மை திருத்தும் கண்டிப்பே தவிர நம்மை வருத்தும் கண்டிப்பு அல்ல. அதாவது நம்பிக்கை பிறந்து நடப்பவன் நமக்கு கண்டிக்க வரும் பொழுது அது தண்டிப்பாக மாறி போகிறது. ஆனா அன்னை கண்டித்தால் நாம உருப்படுவோம். அந்த மாதிரி இருக்கு. ரொம்ப அழகான பாட்டு இது. பாடலுடைய அந்த அற்புதம் இதுல இயற்கையில, இதுல என்ன சொல்ல போனா இறைவனை கூட கொஞ்சம் ஓரமா நீங்க இருந்து பாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி முழுக்க அம்பிகையினுடைய அந்த ரூப சௌந்தரியத்தை சொன்னது சரிதான். சிவனை வர்ணிக்கும் பொழுது அங்க அம்பிகையும் இருப்பதாக சேர்த்துக் கொள்வார். இதுல அப்படி இல்லை, முழுக்க இவருடைய வர்ணனையாக இருக்கிறது. நந்தம்மை ஆளுடையால் தண்ணீர் பிரிவிழா என்கோம்மா அப்படி எடுத்துக்கோ. அவளுக்குள்ள அவளை பிரியாமல் இருப்பவன், இவனுக்குள்ள பிரியாமல் இருப்பவள் சொல்லுவார். இதுதான் என்னுடைய குருநாதர் சொல்லுவார், சிவனில் சக்தி ஒரு பாதி, சக்தியில் சிவன் சரிபாதி. அப்படி பார்க்கும்பொழுதுதான் இது அழகா இருக்கு. என்னென்ன சொற்கள்
திருவடிமேற் பொன்னிற் சிலம்பிற் சிலம்பிற் திருப்புருவம் என்ன சிலை குலவி. என்ன அழகான பாடல்கள் பாரு. அதுலயும் மழையினுடைய சிறப்பு ம், வந்து ஆண்டாளும் பாடியிருக்கார், ஐயாவும் பாடியிருக்காரு. வள்ளுவர் அதைத்தான் சொல்றார். சூரியன் இல்லாமல் இந்த உலகத்தில் உயிர்கள் கிடையாது. இந்த உயிர்களிலே உணர்வு என்று ஒன்று இருக்க முடியாது. நெய்தர் லைஃப் நார் கான்சியஸ்னஸ் இஸ் பாசிபிள் வித்தவுட் சன் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க. ம். அப்போ மழை, உயிர் இருக்கலாம், உணர்வு இருக்கலாம். வாழ்க்கை என்பது மழை இருந்தால்தான். அருமை. உயிரையும் உணர்வையும் தாண்டி வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது. ம். அது மழை இருந்தால்தான். அதனால்தான் வள்ளுவர் கதிரவன் புகழை பாடவில்லை, மழையின் புகழைத்தான் வான் சிறப்பு அதிகாரத்துல நமக்கு பாடியிருக்கிறார். தான் அமிழ்தம்னே சொல்லிட்டார் இல்லையா? தான் தேவர்கள் அமிழ்தம். பார்த்த அமிழ்தத்தை நம்ம பார்க்கணும்னா அது இந்த ஆமா. தண்ணீர் தான். ஆம். இந்த அமிழ்தம்ங்கிற பொழுதும் இந்த அம்பிகையினுடைய அருளை நினைக்கிற பொழுது இதுல பயன்படுத்தக்கூடிய மற்றும் ஒரு அருமையான சொல்லாடல் முன் சுரக்கும் இன்னருளை ம், கொடுக்கிறாரு இல்லையா? ம். அது என்ன அருள், நம்ம போய் கேட்டா கிடைக்கிறது. இன்னருள், அதுவும் சுரக்கும் அருள், அதுவும் முன் சுரக்கும் இன்னருள்னா இது முன்னருள்னே சொல்லலாம். அருமை. உங்களுக்கு சுலபமா புரியுமே. குழந்தை வெளிவருவதற்கு முன்பே தாயின் மார்பில் பால் தயாராக இருக்கிறது அல்லவா, அதுதான் முன் சுரக்கும் இன்னொரு. ம், ம். அதை வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கும் ஒப்பிட்டு சொல்லலாம். பாரத நாட்டினுடைய சிறப்பே இங்கே முதல் மனிதன் பிறப்பதற்கு முன்பே அவனுக்கான உயர்ந்த ஞானம் காத்திருந்தது. குழந்தை வெளிவரும் முன்பே தாயின் மார்பில் தயாராக காத்திருக்கும் பாலை போல. அழகு. அதுதான் முன்னருள் இன்னொரு. இது நீங்க சொன்னோன்னு எனக்கு தோன்றது என்னன்னா, இந்த பாட்டெல்லாம் வர்றதுக்கு முந்தையே இந்த கருத்துக்கள்லாம் காத்து கொண்டிருந்தது போல இருக்கிறது. மாணிக்கவாசகர் நினைத்து எழுதினாரோ இல்லையோ, சொல்ற பொழுது பாடலாசிரியரை விட அதை அனுபவிப்பவர்களுடைய மனங்களில் விரியக்கூடிய எண்ணங்கள் ரொம்ப பெருசா என்னுடைய இருக்கிறது. குருநாதருடைய காலடியில் அமர்ந்து கேட்டது ம். இந்த பாட்டை நீங்க சொல்லி இந்த கேள்வியை கேட்கும்போது அது நினைவுக்கு வந்தது. அதை அவ்வளவுதான். கேட்கக்கூடிய பாக்கியம் எங்க எல்லாருக்கும் கிடைக்கிறது. இன்னும் தொடர்ந்து நிறைய அடுத்தடுத்த நாளும் மார்கழியில திருவெம்பாவையை அனுபவிக்க இருக்கிறோம். நன்றி.